ரசிகர்களை ஏமாற்றிய அண்ணாமலை உச்சக்கட்ட கோபத்தில் அண்ணாமலை ரசிகர்கள் இருக்காங்க. அதாவது அண்ணாமலை ரசிகர்களும் தமிழக இளைஞர்களும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அண்ணாமலை அவர்களோட புதிய கட்சி. ஸோ அண்ணாமலை அவர்கள் பிறந்த நாள், அதாவது ஜூன் 4ஆம் தேதி இன்று பிரம்மாண்டமான தன்னோட புதிய கட்சியை ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் அண்ணாமலை அவர்கள் ரசிகர்கள் இருந்தாங்க. ஆனால் இந்த சமயத்தில் அண்ணாமலை அவர்கள் திடீர் தில்லி பயணம் செஞ்சுருக்காங்க. தில்லி பயணத்தில் அமித்ஷா கூட பேசியிருக்காங்க. அப்போ அமித்ஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ கொஞ்சம் பொறுமையாக உனக்கான காலம் வரும், உனக்கான பொறுப்பை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்ன மாதிரி சில தகவல் கிடைச்சிருக்கு. அதனால் எல்லாரும் எதிர்பார்த்த அண்ணாமலை அவர்களோட புதிய கட்சி தொடங்கும் விழா, அதாவது புதிய கட்சி தொடங்கும் ஒரு திட்டம் இப்போ ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. ஸோ நிரந்தரமாக ஸ்டாப் பண்ணப்படல, டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. மேபி 2031 தேர்தல் நெருங்குவதற்கு ஒரு 2 வருடத்துக்கு இல்லை 1 வருடத்துக்கு முன்பு அண்ணாமலை அவர்கள் தன்னோட புதிய கட்சியை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ ஆரம்பிக்கும் போது தான் அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய இளைஞர்கள் கூட்டம் வரும். ஏன்னா விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய இளைஞர்கள் கூட்டம் இப்போ இருக்குது. ஸோ அந்த கூட்டம் அடுத்த அண்ணாமலைக்கு போகணும்னா கொஞ்சம் நாட்கள் தேவைப்படும். ஸோ அந்த நாட்களை அண்ணாமலை அவர்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ அரசியலில் பெருசாக எந்த புரட்சியும் நடக்காது. ஆனால் இன்னுமே ஒரு 3 வருஷம் கழிச்சு அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்கு வந்துட்ட அப்புறமா ஒரு புதிய மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.